ராயப்பேட்டையில் மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இதை பார்த்த உடனே பல குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரஸ்ட் போல இருக்குது அப்படின்னு கேட்பவர்களுக்கு தோணலாம். எசென்ஷியல் எஜுகேஷன், எசென்ஷியல் எஜுகேஷன், அதாவது ரொம்ப தேவையான ஒரு படிப்பை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணலாம். சரி, இதை நடத்துகிறவரும் சாதாரண ஆள் இல்லை. அவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கெஸ்ட் லெக்சரராக இருக்கிறார், கௌரவ விரிவுரையாளர். அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியர் டாக்டர் அமீது உசேன் அப்படிங்கிறவர். இவர் சமீபத்தில் உசேன் டாக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதில் பல விஷயங்களில் அவர் பேசிட்டு வர்றாரு. அதை திடீர்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு போலீஸ் ஒருத்தர் சைபர் கிரைமை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கோகுலகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்னென்னா, இந்த தேர்தலில் நம்ம ஓட்டு போடக்கூடாது, ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பல விஷயங்களை சொன்ன உடனே அவர் என்னென்னலாம் அதற்கு பிறகு பேசி இருக்கிறார் அப்படின்னு அந்த யூடியூப் சேனலை முழுவதும் அவர் பார்க்கும் பொழுது அவருக்கே தாங்க முடியாமல் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவர் ஒரு பெரிய மதவாத விஷயமாக பேசுகிறாரு, மத பிரச்சனைகளை தூண்டுவதுமாக பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் அவர் செயல்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அதை வைத்து மத்திய சைபர் கிரைம் அவங்க இறங்கி என்னென்னு பார்க்கும் பொழுது டாக்டர் அமீது உசேன், அவருடைய தந்தை அகமது மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான் 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க என்னடா பண்ணுறாங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அது மூலம் கரூர், கன்னியாகுமரி போன்ற பகுதியில் குண்டு எப்படி தயாரிக்கலாம், பாம்பு எப்படி தயாரிக்கலாம் உட்பட பல விஷயங்களை, எசென்ஷியலான எஜுகேஷனல் விஷயங்களை அவங்கள மதம் சார்ந்து பல பேருக்கு மூளைச்சலவை செய்து அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த எசென்ஷியல் ட்ரஸ்ட், எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுன்னு பேர் இருந்தாலும் உண்மையிலேயே அவங்களுடைய அமைப்பினுடைய பெயர் என்னன்னு அவங்க தோண்டி துருவி விசாரிக்கும் பொழுது தான் இசுப் உத் தஹ்ரீர் அப்படிங்கிற அந்த அமைப்போட பெயர். இதை பெரும்பாலான இஸ்லாமிய கண்ட்ரியிலே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. பங்களாதேஷில் இது பண்ணியிருக்காங்க, இந்தோனேஷியாவில், பாகிஸ்தானில் உள்பட. பாகிஸ்தானே ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு கண்ட்ரி பயங்கரவாதத்தை அங்கேயும் கூட தடை செய்திருக்காங்க. சமீபத்தில் யூகேல அதை தடை செய்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு ராயப்பேட்டையில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது அச்சப்படக்கூடிய செய்தி என்று அந்த கோணத்தில் பார்க்க வேண்டாம், அலர்ட்டாக நாம் இருக்கணும். அதாவது நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, ஒரு கல்வி அறக்கட்டளை, மாடர்ன் எசென்ஷியல் எஜுகேஷன், இப்படிலாம் பேர்லாம் போட்டிருந்தா கூட நாம் விழிப்போடு அந்த ட்ரஸ்ட், அந்த என்ஜிஓ, அது யார் நடத்துறாங்க, கல்வி என்கின்ற பெயரில் என்ன செயல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அந்த ஒருத்தர் கோகுலகிருஷ்ணன் சொன்னீங்க, அவர் பார்த்ததால் நமக்கு இத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதே போன்று நாம் ஒவ்வொருத்தரும் கோகுலகிருஷ்ணன்களாக மாறினால்தான் இதெல்லாம் தடுக்க முடியும். இந்த உங்கள் செய்தியில் முதல்ல நான் புரிஞ்சிட்ட விஷயம் இதுதான். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய வரலாற்று சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. 1947 நம்ம நாடு பிளவுபட்டது, இந்தியா பாகிஸ்தான் என்று. மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை இந்தியா பாகிஸ்தான் என்று பிரித்த போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் பாகிஸ்தானுக்கு போய்விடலாம், பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள்லாம் இங்கே வந்துவிடலாம் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். ஆனால் இங்க இருந்த காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் மறுத்துட்டாங்க. அப்ப பாகிஸ்தான் உள்ள தலைவர்கள் சொன்ன வார்த்தை, இப்ப அதை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்காக சொல்றேன். லடுக்கே லியே பாகிஸ்தான், ஹஸ்கே லேங்கே பாகிஸ்தான் என்று சொன்னார்கள். நாங்கள் போராடினா இன்னும் பெரிய போராட்டம் பண்ணல, நிறைய இந்துக்களை வெட்டினார்கள், பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள், கற்பழித்தார்கள், அதுதான் போராட்டம், வேற எதுவும் கிடையாது. போராடி பாகிஸ்தானை பெற்றோம். இப்ப சிரித்து கொண்டே மீதி உள்ள ஹிந்துஸ்தானையும் பாகிஸ்தானையும் பெறுவோம். எப்படி பெறுவீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய, பாகிஸ்தானுக்கு வராத முஸ்லிம்கள் இங்க இருக்காங்க, அவங்களுடைய பரம்பரை ஒரு 3 தலைமுறை தாண்டி இங்க இருக்காங்க, அது எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. ஆகவே காங்கிரஸ் கட்சி அந்த காலத்தில் செய்த தவறுக்கு நாம இப்பெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, இந்த பேரே பார்த்தீங்கன்னா HUT
இன்னும் ஹிஸ்புட் டாஹிரா, இஸ்ப் உத் தஹ்ரி. அது வந்து டஹிரி, HUT, ஹட். நம்ம ஹட்னா குடிசை தான் ஞாபகம் வரும். அது யூகேல அது ஷார்ட் ஃபார்மா HT, த டெரர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தான் அதுக்கு. ஆமா, HUT ஹட்னா குடிசைன்னு சொல்லுவாங்க. குடிசை தொழில் மாதிரி குண்டு வைக்கிறத கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. அந்த இது தலைமையாக செயல்படக்கூடிய அந்த ஜான் கான் தெரு, அந்த தெருவுக்கு நான் பலமுறை போயிருக்கேன். என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அங்கே குடியிருந்தா அவரை பார்க்க போயிருக்கேன். இப்போ அவர் தாம்பரம் தாண்டி சொந்த வீடு கட்டி போயிட்டார். ரொம்ப நெரிசலான குறுகலான தெரு, நிறைய நெருக்கமாக வீடு இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே பல நாடுகளிலே தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பு இங்கே வந்து ரகசிய கூட்டம் வாரம் நடத்திருக்காங்கன்னா, சண்டேஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸ். ஆமா, நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒண்ணு, முதல்ல நான் சொல்ல நினைக்கிறது தான். ரெண்டாவது பாருங்க, உலகம் முழுக்க பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல, இந்தோனேஷியால, யூகேல, பல அரபு நாடுகள்ல தடை செய்யப்பட்ட படு பயங்கரமான அந்த பயங்கரவாத அமைப்பு இந்தியாவில் கூட மற்ற இடங்கள்ல இருக்கா தெரியாது. அப்படிப்பட்ட அமைப்பு தமிழகத்திலே சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், எந்த அளவுக்கு மெத்தன போக்கு, ஒரு மென்மையான போக்கு அல்லது டெரரிசம் வளரக்கூடிய ஏதுவான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்றது. இது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நமக்குன்னு புரியல. இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க, கரூர்ல, கன்னியாகுமரியில வெடிகுண்டு பயிற்சி வகுப்பு நடத்திருக்காங்க. வெடிகுண்டு பயிற்சி வகுப்பு நடத்துறது சாதாரணமான விஷயம். யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு எவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், எவ்வளோ பிளானிங் வேணும், ரகசியமா பண்ணணும். எங்கேயா பண்ணி வெடிச்சிருச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். பாருங்க, ஒருத்தர் அந்த சிலிண்டர் வெடிகுண்டு விபத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. காரில் எடுத்துட்டு போய் டபக்குன்னு வெடிச்சிருச்சு. வெடிச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ரகசியமாக நடத்தக்கூடிய அளவுக்கு ட்ரெயின்டு பெர்சன் ஷுட் பி தேர். அப்ப இவ்வளவு நாள் நடந்திருக்காது, யோசனை ஒரு நாள் நடந்திருக்காது, பல ஆண்டுகள் நடந்திருக்கணும். அப்படின்னா அவர் படிச்சதே கெமிக்கல் இன்ஜினியர், அதுக்காகத்தானோ? அதுக்கு தான் படிச்சிருக்காரு. இல்லை வேற சொல்லுவாங்க, பயங்கரவாதிகளாக மாறுவதெல்லாம் ஏன் தெரியுமா மாறுறாங்க? படிப்பு கிடைக்கல. ஆனா காஷ்மீர்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய படித்த என்ஜினியர்ஸ் தான் வந்து பயங்கரவாதிகளா மாறிக்கிறாங்க. அந்த ரெட்டை கோபுரத்தை தகர்த்தோனே படிப்போடு தான் படிச்சிருக்காங்க. அதனாலதானே பைலட் ட்ரைனிங் போயிருக்காங்க. ஆமா, அதனால பயங்கரவாதத்துக்கும் படிப்புக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. அது இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கின்ற அந்த நச்சு பாம்பு அவங்களுடைய மண்டையில் ஏறியாச்சுன்னா அவன் எவ்வளவு படிப்பு படிச்சதுனால மனிதத்தன்மை அற்றவனாக மாறிவிடுகிறான். அண்ணா யூனிவர்சிட்டி கெமிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இதுதான் மனசுல போயிடுது. ஆமா, இதில் நம்ம முக்கியமாக நான் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் PFI தடை செய்த போது 28 இடங்கள்ல வெடி விபத்து ஏற்பட்டது. நம்முடைய காவல்துறை என்ன சொன்னது? பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இது காவல்துறையுடைய அறிக்கை. அப்ப அதுல சில இடங்கள்ல தடயவியல் நிபுணர்கள் வந்து அதை பரிசோதனை பண்ணும்போது பெட்ரோலோடு சேர்ந்து வேறு சில ஃபாரின் கெமிக்கல்ஸ், பெட்ரோலோடு சம்பந்தம் இல்லாத சில வெடிப்பொருட்கள் அதுல இருந்திருக்கிறது. இது வந்திருக்கு. அப்புறம் அப்படி அதை பத்தி ஒரு லைன் வந்தது, அப்படியே அமுக்கிட்டாங்க, என்னன்னு தெரியல. இதே போல அசுவத்தாமன் பாஜக அவருடைய அலுவலகத்துல குண்டு வெடித்த போது கூட ஒரு குண்டு போடுறாங்க, பெட்ரோல் பம்ப் போடுறாங்க. பெட்ரோல் இங்கிருந்து பரவி போறதுக்கான ஒரு கணக்கு இருக்கு. அதை விட வெகு வேகமாக பரவி வந்து ஆபீஸ் முழுக்க பரவுது. அப்ப ஏதோ ஒரு கெமிக்கல், ஒரு ஃபாரின் கெமிக்கல் சேர்த்திருக்காங்க. அது என்ன என்பதை பற்றி குறிப்பு வரல, ஆனா இருந்தது என்பதை பற்றி செய்தி வந்திருந்தது. இதே போலதான் புளியங்குடியில, இதே போலதான் வந்து அறந்தாங்கில ஒரு ஸ்கூல்ல நடந்தது, புளியங்குடியில் மரக்கடையில் நடந்தது. வழக்கத்தை விட வேகமாக பெட்ரோல் பம்ப் பரவுகிறது. கேரளால ரயில் நடந்தது, ஒரிசால நடந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டை நெல்லையை சேர்ந்த சந்தோஷ் என்ற ஒரு பையன், மதம் மாறிய சந்தோஷ், கரெக்டா சொன்னீங்க, சந்தோஷ் என்ற பெயரில் ஒளிந்து கொண்ட மதம் மாறிய முஸ்லீம் பயங்கரவாதி. அப்ப 7 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த கெமிக்கல் பெட்ரோல்ல கலந்து வீசக்கூடியது என்பது வந்து அப்பயே ஆரம்பிச்சாச்சு. இது உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு. அதனால இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இவர் கெமிக்கல் இன்ஜினியர், வெடிகுண்டு பயிற்சி கொடுக்கிறார். தமிழ்நாட்டில் வீசப்பட்ட பெட்ரோல் வெடிகுண்டுகள்ல ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு.
இதெல்லாம் இந்த கனெக்ட் த டாட்ஸ். இந்த கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதனால நமக்கு என்ன முக்கியமானதுன்னா, தமிழ்நாடு ஒரு டெரர் ஜோனாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்ம விழிப்போடு இருந்தால், அந்த கோபாலகிருஷ்ணன் என்று நீங்க சொன்னீங்க, அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுதல்கள். அவரை போல நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருந்தால் மட்டுமே தமிழகத்தை, ஏன்னா ஆளக்கூடிய அரசு ரொம்ப மென்மையான அரசு. குண்டு வச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வெளியில் விட்டுருவாங்க, நீங்க ட்வீட் பண்ணாதான் உள்ள ஜெயிலில் போடுவாங்க, குண்டு வச்சா வெளியில் விட்டுருவாங்க. ஆகவே நாம் விழிப்போடு இருந்து நம்முடைய கடமையை ஆற்றினால்தான் இந்த இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை முறியடிக்க முடியும். நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு NIA போன்ற மத்திய அரசு நிறுவனங்கள் தான். மாநில அரசு ஒன்றும் பண்ணாது. அவங்க தான் அந்த அடுத்த கட்ட விசாரணையை அவங்க தான் செய்ய போகிறார்கள். ஆகவே இதை நாம் இந்த பயங்கரவாதத்தை வேரடி மண்ணும் இல்லாமல் ஒழிக்கணும். அங்கே ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒழித்தால் மட்டும்தான் இது சரியாக முடியும். அதற்கான முயற்சியை மத்திய அரசு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. நாமும் நமக்கு தெரிந்த தகவல்களை நீங்க ஆரம்பத்திலே சொன்னபடி திருப்பி ரிப்பீட் பண்ற, தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஏதோ ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அது மாடர்ன் எசென்சியல்னா பேர்லாம் வச்சா மயங்கிடக்கூடாது. உண்மையிலே எசென்சியல்னா என்ன எசென்சியல், யாருக்கு எசென்சியல், யாருக்கு மாடர்ன், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக கண்டுபிடித்தால்தான் நாட்டுக்கு நல்லது, நமக்கும் நல்லது.